ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃபுட் கார்ட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாட் மேரேஜஸில் வெள்ளை பணியாரத்தோடு சர்வ் பண்ணுற கொரடா. அதுதான் அந்த ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 5 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஒரு 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி, பூண்டு, கொஞ்சமாக புளி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். உப்பு, கொஞ்சம் வெல்லம், கடைசியில் சேர்க்குறதுக்கு வெல்லம். இதை தாளிக்க கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம வரமிளகாயை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வெறும் வாணலியில் வறுத்துக்கலாம். இந்த மிளகா ரொம்ப காரமாக இருக்குதுங்க, அதனால நான் 5 மிளகா மட்டும் எடுத்திருக்கேன். இன்னும் காரம் கூட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் 2 மிளகா எக்ஸ்ட்ராவாக கூட எடுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு நல்ல சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கொரசை அரைச்சி வச்சுக்கோங்க. அதே வாணலியில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டிங்கன்னா தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகும் உளுந்தம்பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம வறுத்து அரைச்ச மிளகா கொரன்னு அரைக்க சொன்னேன் இல்லைங்களா, அந்த மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பூண்டு இது 2ஐயும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு சேர்க்குறப்போ பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கும்போது உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கப்பட்டுரும். இது நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம். 2 தக்காளியை நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு ஒன்று போல் சேர்ந்து வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கணுங்க. தக்காளியில் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம புளி தண்ணி விட்டு வேக வைக்கணும். தக்காளியில் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்ச புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிடலாம். இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ உப்பு, உரப்பு எல்லாம் போதுமானு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா இதை ஒரு மூடி போட்டு நல்லா ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வைக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்துருச்சு. மேலே எண்ணெய் நல்லா மிதந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸை உடனே பெறுங்க. தேங்க்யூ.